ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். சமீபத்துல நடந்த துபாய் ஏர் ஷோல தேஜஸ் மார்க் ஒன் ரக போர் விமானம் விபத்துக்குள்ளானது உலகளவுல மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்குனது. இந்தியாவின் தேஜஸ் மார்க் ஒன் எக்ஸ்போர்ட் எய்ம் அதோடைய கனவு அப்படிங்கிறது முழுமையா தகர்ந்து போனது அந்த விபத்தோட அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப ஹால் இதை பற்றின முழுமையான ஒரு முழு கருத்தோட இப்ப முன் வந்திருக்கிறாங்க. இந்த விபத்து குறித்த ஹால் கொடுத்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, a recent incident during the aerial display at the Dubai Air Show is an isolated occurrence arising out of an exceptional circumstances அப்படின்னு ரொம்ப கிளியரா டிட்டாச் பண்ணி சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் நடக்கவே ரொம்ப அரிய வாய்ப்புள்ள ஒரு நிகழ்வு தான் துபாய் ஏர் ஷோல நடந்தது. அதன் காரணமாக தான் இந்த விபத்து நடந்தது. நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருப்போம் பாத்தீங்களா ஒரு சம்பவம். அந்த சம்பவம் நடந்தா எப்படி? அதுதான் எக்செப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ். நடக்கவே நடக்காதுன்னு சொல்லக்கூடிய நிகழ்வு அந்த இடத்துல நடந்தது. அதனால தான் இந்த விபத்து நடந்தது அப்படின்னு அவங்க ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட்ட முன்வைக்கிறாங்க. அண்ட் இந்த விபத்த அவங்க எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா, ஐசோலேட்டட் அக்கரன்ஸ். தனியா இத பிரிச்சு வைக்கிறாங்க. மத்த விமான சாகசங்கள்ல நடக்கிற மாரி போர் விமானங்கள் விபத்துக்குள்ளாகுறதோ, ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகுறதோ, அத எப்படி பார்ப்பாங்களோ அது மாரி பார்க்காம, இத ரொம்ப தனித்துவமா ஐசோலேட் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா, நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச இடத்துல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதனால இத எங்கனால நார்மலான ஒரு இன்சிடென்ட் மாரி எடுத்துக்க முடியாது. அப்படிங்கிறது தான் ஹால் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் மூலியமா சொல்ல வந்திருக்காங்க. ஆப்வியஸ்லி ஏன்னா லோ ஆல்டிட்யூட்ல அந்த ஒரு மெனுவர் பண்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள். அததான் நாம சொல்லியிருப்போம். ரொம்ப கிளியராவே அந்த காணொளியில சொல்லியிருப்போம். அந்த நோஸ் லிஃப்ட்ட பத்தியும் நம்ம பேசியிருப்போம். ஸோ நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு புரியலைன்னா, ஆயுதம் அறிவோம் தேஜஸ் கிராஷ் அப்படின்னு அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப் ஆகும். அந்த வீடியோல என்ன தவறு ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காமிச்சு அனலைஸ் பண்ணி சொல்லியிருப்போம். அத பார்த்தீங்கன்னா, இதையும் அதையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா, நம்ம என்ன சொல்ல வந்தோம், நம்ம சொன்னது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அடுத்த கட்டம். இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். 2ண்ட் பாயிண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "தேர் இஸ் நோ இம்பாக்ட் ஆன் கம்பெனிஸ் பிசினஸ், ஆப்பரேஷன்ஸ், பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் ஃபியூச்சர் டெலிவரீஸ்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விபத்துனால தேஜஸ் மார்க் 1 உடைய பெர்ஃபார்மன்ஸ், அதோடைய பிசினஸ், அதோடைய ரெவென்யூஸ் அதுல எந்த ஒரு இழப்புமே ஏற்படல. ஸோ ஸ்டில் நாங்க ஸ்டேபிளா தான் இருக்கிறோம். சில வயித்தெரிச்சல்வாதிகள் சொல்ற மாரி எந்த ஒரு இம்பாக்டும் எங்களுக்கு ஏற்படல அப்படின்னு ஆல் கிளியரான ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க. "The company will continue to keep the stakeholders informed of any material developments." ஸோ நாங்க ஏதாச்சும் மாறுதல் படுத்துறோம். இதிலிருந்து நாங்க கத்துக்கிட்டு மாறுதல் படுத்துறோம் அப்படிங்கிறத எங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எங்க போர் விமானத்த யார் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற அறிவிப்பும் குடுத்திருக்கிறாங்க. "The company is extending its full support and cooperation to the agencies conducting the investigation." இந்த விபத்து குறித்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் ஏஜென்சிக்கு ஹால் ஆனது முழு ஒத்துழைப்பு தரும். எங்க கிட்ட இருந்து என்ன வேணுமோ அத நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ஹால் இப்ப முழுமையா குடுத்திருக்காங்க. இதுதான் ஹாலுடைய சமீபத்திய அறிக்கை. அவங்க அறிக்கையில இருந்து கிளியரா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, போர் விமானத்து மேல எந்த ஒரு குறையுமே இல்ல. "வி 100% டேம் ஷூர் அபௌட் அவர் மேனுஃபேக்சரிங் அண்ட் அவர் டெக்னாலஜி." போர் விமானம் அந்த இடத்துல தொழில்நுட்ப கோளாறு அடையல. அப்படிங்கிறது தான் ஹால் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் மூலியமா சொல்ல வராங்க. 21ஆம் தேதி துபாய்ல போர் விமானம் கிராஷ் ஆகுதுன்னா, அதற்கு மறுநாள் வந்த செய்திகள் எல்லாமே நமக்கு ஊர்ஜிதப்படுத்துது. நீங்க பாருங்க ஃபிரெண்ட்ஸ். இது மாரி 21ஆம் தேதி அங்க சம்பவம் துபாய்ல போர் விமானம் கிராஷ் ஆகுது அப்படிங்கிற உடனே, இந்தியால இருக்கக்கூடிய அனைத்து தேஜஸ் மார்க் 1 போர் விமானங்களும் உடனே டேக் ஆஃப் செய்யப்பட்டு, எல்லாமே டெஸ்ட் செய்யப்படுது. குறிப்பா குவாலியர்ல இருந்து ஜான்சி வர தேஜஸ் போர் விமானங்களானது எல்லா தேஜஸ் போர் விமானங்களுமானது பறக்க விடப்படுது. அதாவது டெஸ்ட் ஃபிளைட் செய்யப்படுது. ஏதாச்சும் டெக்னிக்கல் மால் ஃபங்ஷன் இருக்கா? பறக்கும்போது ஏதாச்சும் பிரச்சனைக்கு உட்படுதா? அப்படிங்கிற மாரி குவாலியர்ல இருந்து ஜான்சி வர இருக்கிற எல்லா போர் விமானங்களும் ஐ திங்க் 32 போர் விமானங்கள் நம்ம கிட்ட இருக்குன்னு நெனைக்கிறேன். அதுல ஒரு பாதி சூலூர்ல இருக்கு. ஸோ நார்த்ல இருக்கக்கூடியது தான் குவாலியர்ல இருந்து ஜான்சி வர எல்லா போர் விமானங்களும் ரவுண்ட் பண்ணி தன்னோட ஆப்பரேஷன கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சூலூர் பேஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுத்தி வைக்கப்பட்ட எல்லா போர் விமானங்களுமே, அதாவது ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா போர் விமானங்களையுமே ஒன் பை ஒன்னா மேனுவலா தரோவா ஹைட்ராலிக் செக், ஃப்ளை பை வயர் கண்டிஷன் செக் அப்படின்னு எல்லா செக்குமே பண்ணி எல்லாத்துக்குமே குவாலிட்டி பாஸ் போடுறாங்க. போர் விமானம் எந்த ஒரு மால் ஃபங்ஷனும் இல்ல. போர் விமானத்துல எந்த ஒரு கோளாறும் இல்ல. அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. பொதுவாவே உலகளவுல ஏதோ ஒரு போர் விமானம் விபத்துக்கு உள்ளாச்சு அப்படின்னா, மத்த நாடுகள் பயன்படுத்துறதா இருக்கட்டும், அந்த நாடுகளே பயன்படுத்தக்கூடிய போர் விமானங்களா இருக்கட்டும், உடனே கிரவுண்ட் பண்ணுவாங்க. கிரவுண்ட் பண்ணி உடனே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ண பிறகு தான் அந்த போர் விமானத்த திருப்பி மேல் எழுப்புவாங்க. ஆனா இந்தியா அது மாரி எந்த ஒரு போர் விமானத்தையும் கிரவுண்ட் பண்ணல. மாறுதலா எல்லா போர் விமானத்தையும் டேக் ஆஃப் பண்ணாங்க. பறக்க விடு எல்லா போர் விமானத்தையும். என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். பறக்க விடு அப்படின்னு ஃபுல்லா பறக்க விட்டுருக்காங்க.
மத்தவங்க சொல்ற மாரி இல்ல. இந்தியாவின் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அவ்வளோதான். உங்களுடைய தொழில்நுட்பம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாமே ஒரு சரியான பதிலடியா இந்தியா செய்த செய்கைகள் தான் குவாலியர்ல இருந்து ஜான்சி வரை போர் விமானம் போனதா இருக்கட்டும், சூலூர்ல நடந்த இன்ஸ்பெக்ஷனா இருக்கட்டும், நோ கிரவுண்டிங்கா இருக்கட்டும். இது எல்லாமே எங்க நாட்டு போர் விமானம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும்டா. நீங்க வாய மூடுங்க அப்படின்னு சொல்ற மாரி தான் நம்மளுடைய இந்திய விமானப்படை ஒவ்வொன்னும் செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. இப்ப ஹாலும் தன்னோட அறிக்கை மூலியமா அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. "வி நோ வாட் வி ஆர் டூயிங்" அப்படிங்கிறது தான் இதோடைய அவுட்புட்டா இருக்கு. இதே துபாய் ஏர் ஷோல பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருது. நாங்க சமீபத்துல மிகப்பெரிய JF-17 Block 3 வேரியண்ட்டுக்கான ஒப்பந்தத்த எங்களுடைய நட்பு நாடுகளுடன் நாங்க போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நட்பு நாடு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராட்டஜியா கையாண்டுருக்காங்க. யாரு அப்படின்னு அவங்க சொல்லல. இது மிகப்பெரிய சர்ச்சைய கிளப்புது. பாகிஸ்தானுக்கு அவ்வளோ பெரிய ஆளு யார்றா? அப்படிங்கிற மாரி கிளப்புது. அப்படி இப்படின்னு சுத்தி பார்த்தோம்னு வைங்களேன், நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தான். அவன் தான் அந்த நட்பு நாடா இருக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2025 ஜனவரி மாசத்துல பாகிஸ்தானின் JF-17 Block 3 மேல இன்ட்ரெஸ்ட் காமிச்சு, பாகிஸ்தானின் JF-17 Block 3ய இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷின் விமானப்படை அதிகாரிகள். அதே மாரி பங்களாதேஷ் விமானப்படை 2030க்குள்ள அதிநவீன விமானப்படையாகவும், அவங்களோட ஏரியல் டாமினன்ஸ நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேராக மாத்துறதுக்கான முயற்சிகள் அவங்க மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர்ன்னு சொல்றத காட்டிலும் 3 டைமென்ஷனல் ஏர் ஆர்ம் கேப்பபிள் மேனேஜிங் மல்டி டொமைன் த்ரெட்ஸ். மும்முனை வான்வெளி தாக்குதலையும் சமாளிக்கிறதுக்கான சிறப்பு சக்தியை உருவாக்கும் முனைப்புல செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதன் ஒரு பகுதியில தான் பங்களாதேஷின் இந்த பழைய ஏர் ஃபிளீட்ட இப்ப நவீனப்படுத்தும் வேலையில இறங்கி இருக்கிறாங்க. அண்ட் இந்தியா கூட ஒரு பஞ்சாயத்து இவங்களுக்கு போயிட்டு இருக்கு. குறிப்பா இந்த சிலிகுரி காரிடார் அப்படிங்கிற இடத்துல. பாகிஸ்தான் சொன்ன எங்களுடைய நட்பு நாடு அப்படிங்கிறது பங்களாதேஷ குறிக்கக்கூடும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த JF-17 Block 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற அளவுக்கு உண்மையாலுமே அது ஒரு போர் விமானமே இல்ல. மட்டமான போர் விமானம். சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து உருவாக்கக்கூடிய ஒரு 4.5ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த JF Block 3. ஆனா இது எந்த அளவுக்கு ஆப்பரேஷன் சிந்தூர்ல இந்தியா கிட்ட அடி வாங்குச்சு அப்படின்னு உலக நாடுகள் எல்லாருக்குமே தெரியும். இந்தியா ரொம்ப டிசிப்ளின்ட் அண்ட் மெச்சூர்டா எந்த ஹைடெக் போர் விமானத்த நாங்க சுட்டோம் அப்படின்னு நாங்க சொல்ல விரும்பலன்னு சொல்லி சொல்லாம சொல்லிட்டாங்க JF-17. ஃபெயில்டு 4.5த் ஜென் ஃபைட்டர் ஜெட் தான் இந்த JF-17. இத 16ல இருந்து ஒரு 21 போர் விமானம் வாங்குறதுக்கான ஒப்பந்தம் தான் இப்ப பங்களாதேஷ், பாகிஸ்தானுடன் போட்டிருக்கிறாங்க. இதோடைய மதிப்பு மட்டும் அரவுண்ட் 700 மில்லியன் USD அதாவது டாலர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. போர் விமானங்கள் அதோடைய ட்ரைனிங், ஸ்பேர்ஸ், மெயின்டெனன்ஸ் போன்ற எல்லாத்தையுமே கவர் பண்ணி பங்களாதேஷ், பாகிஸ்தான் கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் தகவலா இருக்கு. இன்னும் அஃபிஷியலா பங்களாதேஷ் கன்ஃபார்ம் பண்ணல. ஏன் பங்களாதேஷ் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணலன்னா, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டே அப்படிதான் இருக்கு. அவங்க ஒரு ஆயுதத்த நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அந்த ஒப்பந்தத்த போட்டு, அந்த ஒப்பந்தம் ஃபைனல் ஆச்சு அப்படின்னு அவங்க உறுதிப்படுத்தும் வரைக்கும் வெளியில சொல்ல மாட்டாங்க. நாங்க இது மாரி இந்த நாடுடன் இந்த போர் விமானம், இந்த ஆயுதத்த வாங்குறதுக்கான ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட். இப்ப பங்களாதேஷ் சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதற்கப்புறம் நாம செயல்படலான்னா, இந்த இடத்துல நம்மளே கால வாரி விட்டுரும். துரிதமா நாம எல்லா ஆப்ஷனையும் பார்த்து செயல்பட வேண்டியது. இதே மாரி பாகிஸ்தான் அஜர்பைஜானுடன் ஒப்பந்தம் போட்டு, அஜர்பைஜானுக்கும் JF-17 Block 3 போர் விமானங்கள ஏற்றுமதி பண்றாங்க. இதுல ரொம்ப வேடிக்கையான நிகழ்வு என்ன தெரியுமா ஃபிரெண்ட்ஸ்? சைனா மற்றும் பாகிஸ்தான் தான் இணைந்து இந்த போர் விமானத்த உருவாக்கி ஏற்றுமதி பண்றாங்க. பாகிஸ்தான்ல இருந்து இந்த போர் விமானம் ஏற்றுமதி ஆகுது. ஆனா அஜர்பைஜானுக்கு குடுக்க வேண்டிய போர் விமானம் நேரத்துக்கு டெலிவர் பண்ண முடியாத காரணத்தினால, பாகிஸ்தான் அவங்களுடைய ஏர் ஃபோர்ஸ் ஃப்ளீட்ல இருக்கக்கூடிய 5 JF-17 Block 3 அஜர்பைஜானுக்கு ஆன் டைம்ல டெலிவர் பண்ணணும் அப்படின்னு அவங்க அங்க தூக்கி குடுக்குறாங்க. இதுதான் பாகிஸ்தானோட JF-17 Block 3 உடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி. இது போக இந்த போர் விமானத்தை யார் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க உலக அளவுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மியான்மர் பயன்படுத்துறாங்க, நைஜீரியா பயன்படுத்துறாங்க, அஃப்கோர்ஸ் அஜர்பைஜான் பயன்படுத்துறாங்க. இப்ப துபாய்ல இருந்து வந்த செய்தி மூலியமா வருங்காலத்துல பங்களாதேஷும் அத பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அப்ராக்ஸிமேட்டா டைம்லைனாச்சும் சொல்லேன்ப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு 3 வருஷம் ஆகும் ஃபிரெண்ட்ஸ் போர் விமானம் குடுக்கறதுக்கு. 16 மேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16மா அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் போர் விமானத்த 3 வருஷத்துல பங்களாதேஷ்க்கு இவனால குடுக்க முடியும். இது போன்ற பல காணொளிகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்ல எது மாதிரியான கன்டென்ட் போடுறோம் அப்படிங்கிறத ஆயுதம் அறிவோம் அப்படின்னு YouTubeல டைப் அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ஹோம் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகும். அத பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்க வரும். பிடித்திருந்தால் மட்டும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணா போதுமானது. இந்த ஒரு கோரிக்கையுடன் இந்த காணொளியை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃபிரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.